இன்னொன்று வாழை இலையில வந்து சாப்பிட்றது போடுறதுக்கு ஒரு முறை இருக்குது. அது எப்படி போடுறதுன்னா, தலைவாழை இலையாக இருந்தாலும் அந்த இலை நம்ம பார்த்தபடி தான் இருக்கணும். இப்படி நம்ம பார்த்து தான் இருக்கணும். அந்த அந்த கூம்பு வடிவத்தில் இருக்க பகுதி வந்து இந்த பக்கம் இடது பக்கம் நம்ம இருக்கணும். இந்த இன்னொரு பகுதி வந்து இந்த பக்கம் இருக்கணும். அப்படி போட்டு தான் நம்ம சாப்பிடணும். மாற்றி போட்டு சாப்பிடவே கூடாது. கல்யாண வீடுகள்லாம் பார்த்து தான் நமக்கு இலையெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அப்படியே வைக்கலைன்னா கூட நம்ம சரியாக போட்டு சாப்பிடணும். மாற்றி சாப்பிட எந்த பெரியவங்கெல்லாம் பார்த்தா விட மாட்டாங்க. இப்படி சாப்பிடக்கூடாது, இலையை மாற்றி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். சாப்பிட்ட பிறகு வாழலையை எப்படி மடக்கணும் அப்படின்னு சொல்லி, வாழலிலே இலைகளில் சாப்பாடெல்லாம் வச்சு பரிமாறின பிறகு நம்ம அதை மடக்கும்போது எப்போவுமே நம்ம திருமண வீடுகளாகட்டும், ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கின்ற எந்த விழாவாகட்டும், எங்கனாலும் நம்ம அந்த இலையை மடக்கும் பொழுது மேலிருந்து இப்படி கீழ் நோக்கி தான் அதுக்கு தூக்கி மடக்கி மூடி வைக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுல மிச்சம் அந்த கருவேப்பிலை மற்றும் வேண்டாததுகள்லாம் அந்த கீழ்ப்பகுதியில் தான் இருக்கும். அப்போ மேல் நோக்கி அதை தூக்கி மடிக்கிறத விட மேலே இருந்து கீழ் நோக்கி மடிக்கணும். இன்னொரு காரணம் சொல்வார்கள், அந்த மேலிருந்து ஏன் கீழாக மடிக்க வேண்டும்னா, அந்த 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 நமக்கு ஒரு உறவினர் தான் சாப்பாடு தந்தாலும் நம்ம அப்படி மடிக்கும் பொழுது மிகவும் திருப்தி நமக்கு சாப்பாட்டில். இன்னும் வந்து இந்த பந்தம் தொடரணும், அவங்களோட உள்ள உறவு வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று இந்த நல்ல நிகழ்ச்சி, இப்போ திருமண வீடுகள்லாம் சாப்பிட்டோம்னா இன்னும் இந்த வீடுகளில் நிறைய இப்படி நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும், நல்லதாகவே நடக்க வேண்டும்னு ஒரு இதுக்காக தான் மேலிருந்து கீழே நோக்கி இலையை மடிக்கணும். ஆனால் இறந்த வீடுகளில் மட்டும், இறந்த வீடுகளில் சில வீடுகளில் நம்ம சாப்பிடும் பொழுது, இறந்த வீடுகளில் விசேஷங்கள் வைக்கும் பொழுது அங்கே சாப்பிடும் பொழுது மட்டும் மேலிருந்து கீழே இலையை மடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் நோக்கி மடிக்கக்கூடாது, கீழிருந்து அந்த இலையை தூக்கி மேல்புறமாக மடிக்க வேண்டும். ஏனென்றால் இனி இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இந்த வீட்டில் வரக்கூடாது. எல்லோரும் நல்ல ஆயுளும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும். கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப நல்ல ஆயுசு இருக்க வேண்டும் இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள், துக்க நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தவே இலையை கீழிருந்து மேலாக மடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க.